இது வேப்பமரம் சொல்லிய ஒரு அற்புதமான கதை பகுதி 2. பங்களா முன் ஒரு கும்பல் சேர்ந்து கொண்டு, இந்த மரத்தை எப்பதான் வெட்டுவீங்க, நீங்க வெட்டுறீங்களா இல்ல நாங்க வெட்டட்டுமா என கேள்வி கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வந்த பங்களாக்காரர், 2 நாள்ல வெட்டி விடுறேன், எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே சமயத்துல நகர சபையில இருந்து ஒரு நோட்டீஸ் மறுபடியும் வருது. என்னன்னு பார்த்தா மரத்தை உடனடியா வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்து அவருக்கு கோபம் சுருன்னு ஏறுது. ஏறினோன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இது என்னோட இடம், என்னோட மரம், நான் வெட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வெட்டாம விட்டுறாரு. 2 நாள் கழிச்சு கும்பலா வந்தவங்க இப்ப கூட்டமா வந்துட்டாங்க. கூட்டமா வந்துட்டு பங்களாக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பங்களாக்காரரும் ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எல்லாரு கவனத்தையும் இழுக்கிற மாதிரி ஒரு சத்தம். எல்லாரும் வெளியில வந்து என்னன்னு பாக்குறாங்க. என் மேல ஒரு பஸ் வந்து மோதி நிக்குது. உள்ள இருந்து பயணிகள் எல்லாரும் இறங்குறாங்க. இறங்குறவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை, இந்த மரம் மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன இருப்போமோ அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பஸ் டயர் வெடிச்சு கட்டுப்பாட்டை இழந்து எங்க நிறுத்துறதுன்னு தெரியாம என் மேல மோதி நிறுத்தி எல்லாரும் உயிர் தப்பிச்சிருக்காங்க. இத பார்த்த என் மேல வன்மத்துல இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷங்களுக்கு எப்படி அடிபட்டா ரத்தம் வருமோ அது மாதிரி எனக்கு பால் வந்துச்சு. அதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்னைய தெய்வமா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னைய வெட்டுறதுக்கான பேச்சே இப்ப யாரும் எடுக்கிறது இல்ல. என்னைய ஒரு தெய்வமா கும்பிடுறாங்க. ஆனா நான் ஒரு வேப்ப மரம் தானே. இது நான் பிச்சமூர்த்தி எழுதிய வேப்பமரம் சிறுகதை. நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன்.